அற்புத நாயகனாம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தினாலே உங்களை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அருமையானவர்களே, வயது சென்ற முதிர்ந்த ஆபிரகாம் சாராளுக்கு பிள்ளை பெறுவது மெய் என்றும் வாக்குத்தத்தத்தின் குமாரனை தருவேன் என்றதும் இந்த கிழவன் கிழவிக்கு சிரிப்பு வருகிறது. அதுவும் சாராள் பாட்டிக்கு நம்பிக்கை இல்லை, ஒரே நகைப்பு. கர்த்தர் இதை கவனித்தார், தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நிரூபித்தார். 100வது வயதில் கிழவன் கிழவிக்கு புத்திரனாகிய ஈசாக்கை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவச்சனமே, சில வேளையிலே நம்முடைய ஆண்டவர் வாக்கு கொடுப்பார், நம்மோடு பேசுவார். அதை அசல்ட்டாக நினைக்காதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்போது அதை முழு நிச்சயமாய் நம்புங்கள். வாக்கு கொடுக்கும்போது விளையாட்டாக இருக்கும், நம்புவதற்கு எந்த சாத்திய கூறுகளும் இருக்காது, சொல்வதற்கும் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பதற்கும் சம்பந்தமே இருக்காது, சிரிப்பாக கேலியாக கிண்டலாக இருக்கும். தயவு செய்து நம் தெய்வம் வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற கேள்விக்கு பதில் அர்த்தமுள்ள வசனங்கள் உண்டு. இந்த 2 வசனங்களும் புத்திர வாக்கியத்தை பற்றி தான் எடுத்துரைக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்புங்கள், விசுவாசியுங்கள். மனிதனால் கூடாதது, மருத்துவரால் கூடாதது, எவராலும் கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவரை நம்புங்கள். கர்த்தர் நிச்சயம் வாழ்விலே பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். ஆமென்.